என்ன நண்பா, டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து உலகமே வேகமா போற காலகட்டத்துல உங்க வாழ்க்கை மட்டும் சுகமா போகல. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பண்ண ஒரு தப்பு தான். நம்ம இந்த சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னாவே அதுக்கு காரணம் நம்ம ஒருத்தவங்க மேல அளவுக்கு மீறி வைக்கிற அந்த அன்பு தான். ஒருத்தவங்க நம்மளை தேவைக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட அவங்க மேல நம்ம இப்ப இருக்க காலகட்டத்துல அதிக அன்பு வைக்கிறோம். ஆனா அதே இடத்துல ஒருத்தன் உண்மையா இருக்கான், உண்மையா நீதான் வேணும் அப்படின்னு சொல்றானா அவனை நம்ம மதிக்கிறது கிடையாது. அந்த தேவைக்காக பழகுறவங்களுக்காக மட்டும்தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் அவங்க மேல அள்ளி அள்ளி அன்பை கொடுத்தாலும் அது நம்ம தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துது. என்னதான் நீ விழுந்து விழுந்து பாசத்தை காட்டினாலும் அந்த உறவு வேஷத்தை போட்டு உன்னை ஈஸியா தேவைக்காக ஏமாத்திட்டு போயிடுது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க நம்மளை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க யூஸ் முடிஞ்சு அவங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. அதே ஒருத்தவங்க நம்ம மேல உண்மையா பாசம் வச்சிருக்காங்க, உண்மையா அவங்களுக்கு நம்ம தேவை அப்படின்னா நம்ம எப்படி இருந்தாலும் சரி, எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அப்படி ஒரு உறவு உங்களை தேவைக்காக யூஸ் பண்ணுதா, விட்டுட்டு போங்க, விட்டுட்டு வேற வேலையை பாருங்க. அவங்க கிட்ட நம்ம போயிட்டு நான் தான் உண்மையா இருக்கேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க அதை உணர்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்களா இல்லையோ, நம்ம அவங்களுக்கு உண்மையா இருப்போம், உண்மையா வாழ்வோம். என்ன போல வாழ்க்கை.